வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே. நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் எப்படி நாங்கள் யூடியூப் சேனல் ஆட்டோட செய்கிறதுன்னு தான். யூடியூப் சேனலாக செய்கிறதுக்கு நிறைய மொபைல் ஆப்ஸ் இருந்தாலும் எப்படி ஃபோட்டோஷாப்பில் செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். உங்களோட பிசி இல்லாட்டி லேப்டாப்பில் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ண பிறகு இது தான் ஒரு சேனலோட சைஸ். நீங்கள் முதல்ல என்ன பார்க்க வேண்டியதுன்னா, டெஸ்க்டாப் வியூ, மொபைல் வியூ தான் ரொம்ப முக்கியம். டிவி வியூ நீங்கள் அவ்வளோ இதாக எடுக்காதீங்க. டெஸ்க்டாப் வியூன்னா உங்களோட பிசி இல்லாட்டி லேப்டாப்பில் இருந்து உங்களோட யூடியூப் சேனலை பார்க்கும்போது ஷோ ஆகிற வியூ தான் இந்த டெஸ்க்டாப் வியூ. நீங்கள் உங்களோட மொபைல்லேருந்து உங்களோட யூடியூப் சேனலை பார்க்கும்போது ஷோ ஆகிற வியூ தான் இந்த மொபைல் வியூ. ஆனால் இந்த டெஸ்க்டாப் வியூக்கும் மொபைல் வியூக்கும் ரெண்டுக்கும் பொதுவாக விளங்குற வியூ வந்து இந்த மொபைல் வியூ தான். நாங்கள் அதனால தான் சேனல் ஆர்ட்டில் செய்ய போகிற எந்த வித டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, லோகோவாக இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த மொபைல் வியூவில் தான் எல்லாத்தையும் நாங்கள் செய்யணும். டெஸ்க்டாப் வியூவில் ஒன்றும் செய்கிறதில்ல. இப்போ வாங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பொதுவாக ஒரு பேக்ரவுண்டுன்னா உங்களோட சேனலுக்கு நீங்கள் செஞ்சுக்கிறணும். பேக்ரவுண்ட் ஒன்று செய்கிறேன்னா இப்படி தான் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று செய்கிறது. இப்படித்தான் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று செய்கிறது. இந்த பேக்ரவுண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் உங்களோட சேனலுக்குன்னு செஞ்சு வச்சுருக்க ஒரு பேக்ரவுண்டோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களோட கேன்வஸில் போட்டுக்கோங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணி ஃபில்டர், பிளர், கோஷன் பிளர் கொடுத்துட்டு இந்த ரேடியஸை டைப் பண்ணிக்கோங்க. இது செஞ்சதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜை ஒரு காப்பி ஒன்று முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க காப்பி இது தான். அதுக்கப்புறம் நான் முதல்லையே ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரெக்டாங்கிள் இருந்தால் இருக்குது. நீங்கள் அந்த ரெக்டாங்கிள் என்ன செய்யணுன்னா, உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ரெக்டாங்குலரை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்தோமே உங்களோட பேக்ரவுண்ட் லேயர், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னே நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறது அது இன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ண பிறகு உங்களோட கீபோர்டில் டிலீட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிலீட்டை ப்ரெஸ் பண்ண பிறகு உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் டி அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் இப்படி எங்களுக்கு வந்துடும். அப்புறம் நாங்கள் என்ன செய்யணும்னா, எங்களோட ரெக்டாங்குலர் டூல் இருக்கே அது திருப்பி அதே மாதிரி அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்வெர்ட் ஆகுறதுக்கு இன்வெர்ட் அப்படி ஆகணுன்னு உங்களோட ஃபோட்டோஷாப்பில் கீழே பாருங்கள், நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கும். நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலை எடுத்துக்கிட்டு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபுல் பிளாக் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இப்படி பெயிண்ட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள்லாம் பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் டியை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ப்ளஸ் டியை ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்படி நீங்கள் செஞ்சு முடித்தோன்னே நான் ஒழுங்காக ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். இப்படித்தான் நீங்கள் எல்லாம் செஞ்சு முடித்தோன்னே இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு உங்களோட சேனல் லோகோவை நீங்கள் இப்படி போடணும்னு இல்லை, வேறு எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கரலாம். சேனல் லோகோவை நீங்கள் போட்டுக்கரலாம். அப்புறம் உங்களோட சேனல் நேம் அடிங்க. சேனல் நேம் அடிக்கிறதோட நீங்கள் என்ன கேட்டகரின்னு அதை சும்மா டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா, இப்போ நீங்கள் உங்களோட சேனலுக்காக வேறொரு சோஷியல் மீடியாவில் தந்து வச்சுருக்க பேஜெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பேஜை பற்றியும் நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜுக்கும் உங்களோட என்னென்ன பேஜ் நேம்ங்கிறத டைப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போலும் மேலும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.